இப்ப இங்க பாருங்க அந்த பகுதியில நீங்க போய் பார்த்துருப்பீங்க, ஒட்டுமொத்தமா மூழ்கிடுச்சு. யாருக்கிட்டுமே வந்து ஒரு அடிப்படை ஒரு உபகரணங்கள் அவங்க உளுத்துக்க ஆடை எதுவுமே எல்லாமே போயிடுச்சுங்க. நான் சொல்லிடுறேன் சார், நான் சொல்லுவேன் அங்க நடந்த விஷயம் எல்லாமே போயிடுச்சு. இப்ப நீங்க வந்து முகாம் சொல்லி இந்த மண்டபத்துல போட்டுருங்க. இந்த மண்டபத்துல 2 பகுதியை சேர்ந்தவங்க இங்க போட்டுக்கிறீங்க, சரிங்களா? அந்த ஒரு பகுதி இன்னொரு பகுதியை சேர்ந்தது, இந்த பகுதியை சேர்ந்து போட்டுருங்க. இங்க அதிகம் பாதிக்கப்பட்ட மக்கள் 150 வீடுல கணக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஒரு சுகாதாரமே இல்லைங்க. அடுத்தது குடிநீர் இல்லை. நைட்டு 2 மணிக்கு வந்தவங்களுக்கு இது வரைக்கும் ஒரு டீ கூட மில்லுக்காரங்க கொடுத்தாங்க. அதே மாதிரி ஊராட்சி நிர்வாகம் மிகவும் மெத்தன போக்காக இருக்கிறது. மக்களை மதிப்பதில்லை. அதாவது இந்த சினிமா படத்துல நாட்டாம பேசுற மாதிரி உனக்கு எதனா பாதிப்பு அண்ணவா எல்லாத்தையும் மிரட்டுது. இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. அதே மாதிரி முகாம் வந்து மாற்றி அவங்க இடம் நீங்க காட்டுற வரைக்கும் தனி ஒரு முகாம் அமைச்சு இந்த 150 குடும்ப மக்களுக்கு நீங்க வாழ்வாதாரத்தை மெயின் உங்களுக்கு வந்து கொடுத்த உரை கலெக்டர் சரியாக பேச மாட்டேங்கிறாருங்க. உங்க கூப்பிட்டு எங்களால நிக்க வச்சு இந்த வார்த்தை பேசிட்டு போயிருக்காங்க. எங்களால தள்ளி போட்டு தான் வருவாங்க. எங்க தள்ளி போய் ஒரு தள்ளி தான் போட்டாரு. ஒரு உங்களை கூப்பிட்டு எங்க நிக்க வச்சு இந்த வார்த்தை சொல்லியிருந்தா ஐயா நாங்க எந்த உணவும் சாப்பிட மாட்டோம் ஐயா. ஐயா எழுத்துப்பூர்வமா கொடுங்க. ஐயா எழுத்துப்பூர்வமா கொடுங்க. எப்படி நெடுஞ்சாலைத்துறை உங்களுக்கு வீடு கட்டி தரேன், தயவு செஞ்சு எல்லாம் போங்க சொல்லிட்டு இது வரைக்கும் 7 வீடு எடுத்தாங்க ஐயா. 7 வீட்டுக்கு இது வரைக்கும் ஒரு 50,000 ஒதுக்கல. ஆனா அந்த வீட்டை இடிக்கிறது சார் இல்ல சார், நான் ஒண்ணே சொல்றேன், அந்த வீட்டை பண்ணிட்டு இருக்காதீங்க சார். உங்களுக்கு வீடு பட்டாயில வந்து பட்டா பண்ணி எப்ப சார் அது நடக்குது? நீங்க கணக்கு எடுத்தேன் ஒரே நாள்லயே எம்எல்ஏ டைம்ல 500 பேர் 200 பேர் பட்டா கொடுத்தாங்க. அதுல அண்ணா நாங்கள ஒரு பேரா இருக்காரு. நீங்க சார் பாத்துக்கலாங்க இருங்க ப்ளீஸ். கலெக்டர் தரேன்ட்டாரு. ஓட்டுக்காக மட்டும் பயன்படுத்துறாங்க. ஒரு கூட்டா கூட மதிக்க மாட்டேன்றாங்க. ஒரு மதிக்க மாட்டேன்றாரு. யாரும் சாப்பிடல சார். நைட் வந்து இப்ப யாருமே உடை இல்ல சார். காசு இல்ல சார். காசு இருந்தா வாங்குவாங்க. யாருக்குமே இல்ல. ஆத்தோட போயிடுச்சு காசு. எவ்வளவு நேரத்துக்கு அதிகாரிகளோ முன்னெச்சரிக்கை வந்து பார்த்தாங்க. ஒரு ஆர்டர் சொன்னாங்க. முன்னெச்சரிக்கை நாங்க இந்த மாதிரி நடக்குது தகவல் யாரும் சொல்லுங்க. நீங்க யாரும் கேட்டுங்க. நடந்துருச்சு கூடி கூட இல்ல. அதான் பண்ணி தர சொல்றேன். 3 மணிக்கு சரிங்க ஐயா. இப்ப நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்க. இப்ப நான் 3 மணிக்கு இருக்கேன். நான் எங்க போல உங்க லெவல்ல நான் ஏதோ ஒரு அதிகாரி நல்லா முன்னெச்சரிக்கை கூட பண்ணலன்னா ஐயா சட்டமன்ற உறுப்பினர் நாங்க வந்துறேன். எம்எல்ஏ சிஎம் வராரு, சட்டமன்ற உறுப்பினர் ஈவினிங் வருவார். கட்டாயம் வரும். அது வரைக்கும் சாப்பிடல ஐயா. யாருக்கு சாப்பாடு வேணும் ஐயா? ஒரு ஆள் கூட சாப்பிடல. வாழ்றதுக்கு வீடே இல்லாம சாப்பிடறானே. கலெக்டர் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன வாழ்றதுக்கு வீடே இல்லாம சாப்பாடு உயிர் வந்துனா சாப்பிடுறது. உயிர் தப்பி அப்படியே தப்பிச்சிங்க வந்துட்டோம். நாடு என்ன பண்ண போறோம்? நீங்க திரும்ப அதே பேசுறீங்க. நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு சார். 7 வீடு இடிச்சாங்க சார். அன்னைக்கு தரேன் சொன்னவங்க தான் சார். நெடுஞ்சாலைத்துறை வீடு இடிக்கிறப்ப அத்தனை டைம் பண்றாங்க. அத்தனை நோட்டீஸ் ஓட்டுறாங்க. சாத்தூர் நம்பிருச்சுனே ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாலும் எல்லாம் அலர்ட் ஆயிட்டு இருப்பாங்க சார். ஓகே இப்ப முடிஞ்சிச்சு. மேல எதுவும் பண்ண முடியாது. உங்களுக்கு பண்ணி தரோன்னு ஆச்சு. ஏங்க நம்பிக்கை இல்லையா? ஐயா நீங்க நம்ப மாட்டீங்க ஐயா. குடி இருக்கிற வீட்டை 5 வீடு இடிச்சாங்க, 7 வீடு இடிச்சாங்க. ஒரு வாரத்துல தரேன்னு சொன்னாங்க.
இப்பதான் இந்த பிரச்சனை எல்லாம் வீடு இடிக்கும் போது தடுக்கிறாங்க, வீடு கொடுக்குறேன்றாங்க. வரும். அது வேற எங்கேயும் எதை வச்சு நம்புறது சார் நீங்க? நாங்க அதிகாரிகள் மணிகரையா கொஞ்சம் சொல்லுங்க சார், குறிப்பிட்ட நாளுக்குள்ள குறிப்பிட்ட